Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யம்மியான பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில உருளைக்கிழங்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து 3 விசிலுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். நல்லா வேகட்டும். பூரி வந்து கடையில் ரெடிமேடாகவே விற்கிது. அதை தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா புஷ்ஷுன்னு ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து பொரிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து க்ரீன் பனிக்கு வந்து ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். காற்றுக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1 தான் போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி 3 துண்டுக போட்டுக்கிறோம். இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பூனை வச்சு அழுத்தி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதோட 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துக்கணும்னா ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், புளி தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் பனி ரெடி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு பொட்டேட்டோ மசாலா பண்ணிடலாம். வேக வச்ச பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு வச்சுருக்க பூரியை தம்ஃபிங்கை வச்சு இந்த மாதிரி உடச்சிட்டு அந்த பொட்டேட்டோ மசாலா பண்ணோம் இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பானியை வந்து ஊற்றிக்கலாம். யம்மியாக சாப்பிட்டுடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.